கிறிஸ்துவுக்குள் பிரியமான சத்திய சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடம் சகோதர சிநேகம். இந்த பாடம் பிடியில 1973ல 85ஆம் பக்கத்துல கொடுக்கப்பட்ட பாடமாக இருக்கிறது. அந்த பாடம் சம்பந்தமாக இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற வேத பாடம் சகோதர சிநேகம். அதாவது இது 2 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்க வேத போதனையாக இருக்கிறது. தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குங்கள் என்று அப்போஸ்தலன் பேதுரு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலன் பேதுரு அவருடைய கூட்டல் கணக்கில் 4 தெய்வீக பண்புகளின் பகுதி பொருட்களை கொடுத்திருக்கிறார். அதாவது தேவனுடைய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை ஆகிய 4 தெய்வீக பண்புகளின் பகுதி பொருட்களை அவர் விரிவாக கொடுத்திருக்கிறார். இதைத்தான் பார்க்கும்போது 2 பேர் 1:5 பார்க்கும்போது 5-7 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்ப இந்த வேத பகுதியில பார்க்கும்போது ஞானத்தின் பகுதி பொருட்களாக விசுவாசம், நம்பிக்கை, தெய்வீக அறிவு இருக்கிறது. வல்லமையின் பகுதி பொருட்களாக சுய கட்டுப்பாடு, பொறுமை இருக்கின்றன. நீதியின் பகுதி பொருட்களாக தேவ பக்தி, சகோதர சிநேகம் இருக்கிறது. அன்பிற்கு எந்த ஒரு பகுதி பொருளும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே சகோதர சிநேகம் என்பது நீதியின் முழுமையாக இல்லாமல் நீதியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. பலரும் நீதி என்பது கடமை என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீதி என்றால் கடமை என்பார்கள். ஆனா வேத வாக்கியத்தின்படி நீதி என்பது கடமைக்கும் அதிகமாக அன்பும் உள்ளடங்கியதாக இருக்கிறது. அப்ப நீதியில கடமை மாத்திரம் இல்லாம அன்பும் இருக்கிறது. இவ்வாறு இருக்கிற போதும் எல்லா அன்பும் நீதி அல்ல. கடமை அன்பு மாத்திரமே நீதியாக இருக்கிறது. கடமை அன்பில் 2 பாகங்கள் இருக்கின்றன. அதாவது ஒன்று தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் செய்கிற கடமை அன்பாகிய தேவ பக்தி, மற்றொன்று பிறனுக்கு செய்கிற கடமை அன்பாகிய சகோதர சிநேகம். சகோதர சிநேகம் என்பதன் கருத்து என்னவென்று பார்ப்போம். சகோதர சிநேகம் என்னவென்று பார்ப்போம். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாடத்தை புரிந்து கொள்ளும் முன்பு அன்பு என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அன்பு என்றால் என்ன என்று புரிந்து கொண்டால்தான் சகோதர சிநேகத்தை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். அன்பு என்பதற்கு நல்லெண்ணம், பிரியம் என்று அர்த்தம். அதாவது குட்வில் என்று அர்த்தம். ஏனென்றால் ஒவ்வொரு அன்பின் வெளிப்பாடிலும் நல்லெண்ணம் இருக்கிறது. நல்லெண்ணம் இல்லாமல் அன்பு வெளிப்பட முடியாது. அதான் நல்லெண்ணம் இல்லாத எந்த ஒரு அன்பும் இல்லை. ஆகையால் ஒவ்வொரு அன்பின் வெளிப்பாடிலும் இருக்கிற நல்லெண்ணம் அன்பின் இருதயமாக இருக்கிறது. அதாவது அன்பின் மையமாக நல்லெண்ணம் இருக்கிறது. ஆகவே அன்பு என்றால் நல்ல எண்ணம் என்று நாம் பொருளை அர்த்தம் கொள்கிறோம். அப்ப இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது தேவ தூதர்கள் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடிய போது அவர்களின் எண்ணத்தில் மனுஷருக்கு அன்பு உண்டாவதாக என்ற சிந்தனை இருந்தது. லூக்கா 2:14 வாசிக்கும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். அப்ப மனுஷர் மேல் அன்பு உண்டாவதாக என்று சொல்லப்பட்டது. சங்கீதம் 1:2 பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நான் கர்த்தருடைய வேதத்தில் அன்பாயிருந்து சத்தியத்தின் மீது உள்ள அன்பினால் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. இப்ப அன்பு என்றால் நல்ல எண்ணம் என்று நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது நீதி என்பது என்னவென்று நாம் பார்ப்போம். நீதி என்பது உரிமையாக மற்றவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிற நல்லெண்ணம். அதாவது ஒருவரிடம் வேலை வாங்கினால்
அதற்குரிய கூலியை கொடுக்க வேண்டும். அல்லது ஒருவரிடமிருந்து கூலியை பெற்றுக்கொண்டால் அவர் சொல்கிற வேலையை செய்ய வேண்டும். இவ்வாறு கடமைப்பட்டிருக்கிற நல்லெண்ணம். ஆகையால் நீதியின் ஒவ்வொரு கோரிக்கையிலும் நல்லெண்ணமே உரிமையாக கேட்கப்படுகிறது. அப்ப நீதி ஒருவர் கேட்கிறார் என்றால் நம்முடைய நல்ல எண்ணத்தை விரும்புகிறார் என்று அர்த்தம். நாம் நீதியை அளிக்காதிருத்தல், நீதியை செய்யாதிருந்தால் அது பாவம். ஆகவே நீதியை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதன் காரணமாகவே நீதியை கடமை என்று நாம் சொல்கிறோம். இப்ப கடமை அன்புல 2 பகுதிகள் இருக்கின்றன. 2 பாகம். அப்ப தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் செய்கிற அன்பு ஒன்று. மற்றொன்று உடன் மனிதர்களுக்கு செய்கிற அன்பு. இப்ப இதை பார்க்கும்போது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் செய்கிற அன்பு என்பது எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, அது தேவனும் கிறிஸ்துவும் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் செய்யும் அன்பு. இதுதான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நாம் செய்கிற அன்பு. அது மார்க் 12:30 சொல்லப்பட்டிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இத்தகைய அன்பை வேதாகமம் தேவ பக்தியாக குறிப்பிடுகிறது. உடன் மனிதர்களிடம் செய்கிற அன்பு பிறனுக்கான அன்பாக இருக்கிறது. அதாவது அயலானுக்கு உரிமையாக கடமைப்பட்டிருக்கிற நல்ல எண்ணம். இத்தகைய அன்பை சகோதர சிநேகம் என்று வேதாகமம் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த பாடத்தை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே அன்பின் வெளிப்பாடுகளில் நல்லெண்ணம் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் கிருபைகளில் நல்லெண்ணம் இல்லாத கிருபைகளும் இருக்கின்றன. அவை சில சூழ்நிலைகளில் அன்பில் நாம் மதித்துணர்வுக்கு பதிலாக அனுதாபம் அல்லது இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதாவது அப்ரிசியேஷனுக்கு பதிலாக சிம்பத்தி அல்லது பிட்டி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே மதித்துணர்வு இல்லாத நல்லெண்ணம் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கின்றன. ஆகவே ஒருவரிடம் அன்பு செலுத்தும் போது அப்ரிசியேஷன் இல்லாமலும் அன்பு செலுத்துகிறோம். அதே போல அனுதாபம் இல்லாத அன்பு இருக்கிற சூழ்நிலைகளும் இருக்கின்றன. ஒருவர் மேல் ஒத்துணர்வோ அல்லது ஒரு மேல் இரக்கமோ இல்லாமலும் கூட கடமைக்காக, அதாவது பேரளவிலே காட்டுகிற அனுதாபமும் இருக்கின்றன. மதித்துணர்வும் அனுதாபமும் இல்லாதிருந்தாலும் கூட சேவகமும் கனிவும் உள்ள மற்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதாவது ஊழியம் இருக்கிறது, சேவை செய்யக்கூடியது, அதாவது சர்வீஸ் செய்யக்கூடிய அந்த பண்பு இருக்கும். அப்போ என்ன அப்ரிசியேஷனும் சிம்பத்தியும் இரக்கமும் இல்லாம இருந்தாலும் கூட நம்ம அவர்களுக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஊழியத்திலே நல்லெண்ணம் இருக்கிறதால் தயவு போன்ற கிருபைகள் அதனுடன் இணைந்து கொள்கின்றன. இதை எப்படி பார்க்கலாம் என்றால், ஒரு தகப்பனானவர் அவருக்கு அடங்க மறுக்கிற பிள்ளையை சிட்சிக்கும் போது தயவு காண்பிக்காமல் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைக்கான நல்ல எண்ணம் உடையவராக இருப்பார். அப்ப என்னன்னாக்க, அப்போ தயவு கனிவு இப்படிப்பட்ட கிருபைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் நல்லெண்ணத்துடன் அவர்களை சிக்ஷிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தயவு கனிவு போன்ற கிருபைகள் இல்லாமலும் இருந்தாலும் நல்லெண்ணம் இருக்கிற அன்பின் வெளிப்பாடை பற்றி நாம் பார்த்தோம். அப்போ தகப்பன் ஒரு பிள்ளையை சிக்ஷிக்கும் போது அது நமக்கு கடினமாக தோன்றினாலும் பிள்ளைகள் மேல் இருக்கிற நல்ல எண்ணத்தினால் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரத்திலே நாம் அபியாசிக்கிற போது நீடிய பொறுமையை அபியாசிக்கிற நேரங்களும் இருக்கின்றன. சில நேரங்களில் நீடிய பொறுமையை அபியாசிக்க கூடாத நேரங்களும் இருக்கின்றன. ஆனால் நாம் நல்லெண்ணத்தை அபியாசிக்கிறதால் நீடிய பொறுமை கைவிடப்படுகிறது. இப்ப என்ன, நம்ம நல்லெண்ணம் உடையவர்களாக இருந்தால் அவர்கள் மேல் பொறுமையாக தயவாக இருப்பதற்கு பதிலாக நாம் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சிகிச்சையை கொடுக்கிறோம். அப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியது இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒருவருக்கு தயவு அளிக்கும் போது சில நேரங்களில் அது தீங்கு செய்வதாக இருக்கலாம். ஒருவருக்கு மேல் தயவும் பொறுமையாக இருக்கும் போது அது கடைசியில் அவர்களுக்கு தீங்காக முடியக்கூடியதாகவும் இருக்கும். ஆகையால் நாம் ஒருவர் மீது நல்லெண்ணத்தினால்
அவருடன் தயவுடனும் கனிவுடனும் இருப்பதை மறுக்க நேரிடலாம். அப்ப பிள்ளைகள் மேல உள்ள நல்ல எண்ணத்தினால அவங்க வந்து இது அவங்கள் மேல் தயவாக, அன்பு கனிவாக இருக்கிறதுக்கு பதிலாக, அவர்கள் மீது கட்டுப்பாடு உள்ளவர்களாக, சிட்சிக்கிறவர்களாக இருக்க நேரிடுகிறது. அதாவது ஒருவர் மீதான நல்லெண்ணத்தினால் தயவு காண்பிப்பதையும், கனிவுடன் இருப்பதையும் நாம் வெளிப்படுத்தாமல் நிறுத்திக் கொள்ளுகிறோம். அதேபோல ஒருவர் மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கும்போது மன்னிப்பளிக்கக் கூடாது. அப்ப தவறுக்காக ஒருவர் மனம் திருப்பினால் தான், மனஸ்தாபப்பட்டால் தான் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அப்ப பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுதும், குடும்பத்தில ஒருவருக்கு ஒருவர் தவறு செய்யும்போது கூட, செய்த தவறுக்காக மனம் வருந்தும் போதுதான் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் மனஸ்தாபம் இல்லாதிருந்தால், அந்த மன்னிப்பே அவருக்கு கடைசியில் தீங்காக முடியும். அப்ப நம்ம எந்த தவறு செஞ்சாலும், நம்ம மன்னிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை உருவாகத்தினால, துணிகரமாக தீங்கு செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார். ஆகையால் மனம் திரும்புதலும், மனஸ்தாபப்படக்கூடியவர்களுக்கு மாத்திரம் தான் மன்னிப்பு செய்ய வேண்டும். பிள்ளைகள் மீதான இருக்கிற அன்பு, தயவோடும், கனிவோடும், பொறுமையோடும் இருப்பதை தடை செய்து, சில கண்டிப்போடு இருக்கிறபடி நம்மை ஊக்குவிக்கிறது. அவர் தேவனும் கூட பார்க்கும் என்றால், மனம் திரும்பாதவர்களின் பாவங்களை தேவன் மன்னிக்கிறதில்லை. மனஸ்தாபப்படாத பாவம் மனிதனுக்கு மன்னிக்கப்படாது. ஆகவே மனம் திரும்புறோம். அப்போ மனஸ்தாபம், மனம் திரும்புதலும் இல்லாமல் ஒருவருக்கு மன்னிப்பு கொடுக்கும்போது, அது கடைசியில் அவர்களுக்கு துணிகரமான தீங்கு செய்யக்கூடியவர்களாக மாற்றிவிடும். அப்போ பார்க்கும்போது, அன்பின் வெளிப்பாடில் வந்து தயவு, கனிவு, பொறுமை போன்ற கிருபை நயங்கள் இல்லாதிருந்தாலும், அன்பை நாம் சிட்சிக்கும்போது ஒரு தகப்பன் செய்ததை பார்த்து குறிப்பிட்டோம். ஆனால் நல்லெண்ணம் இல்லாத அன்பின் வெளிப்பாடு எதுவும் இல்லை. அன்பு செய்யறதுல குட்வில் இல்லாம இருக்கவே முடியாது. அப்ப ஆகவே நம்முடைய அயலானை நாம் அன்பு செய்ய வேண்டுமென்றால், முதலில் நாம் அவரிடம் நல்ல எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவரை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அயலானுடைய அன்பை நாம் செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொரு அன்பின் வெளிப்பாடிலும் இருப்பது நல்ல எண்ணம் தான். ஆகவே சகோதர சிநேகம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, அயலானுக்கு நாம் உரிமையாக கடமைப்பட்டிருக்கிற நல்ல எண்ணம் என்று பொருள் விளக்கம் நாம் கொள்ளலாம். இப்ப கடமை அன்பு பார்த்தோம்னா, சகோதர சிநேகம் என்றால் என்ன என்று பார்த்தோம். ஒரு அயலானுக்கு நாம் உரிமையாவுடன் கடமைப்பட்டிருக்கிற நல்ல எண்ணம். இப்பொழுது இந்த அயலான் யார் என்று நாம் பார்ப்போம். என்னுடைய அயலான் யார்? இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். இப்ப அயலானுக்கான அன்பின் பிரமாணம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 22ல 39ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மத்தேயு 22:39 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது அயலானுக்கான அன்பின் பிரமாணம். நாம் நம்மிடத்தில் கொண்டிருக்கிற அதே அளவுக்கு அயலானிடம் கடமை அன்பு செய்ய வேண்டும். இப்ப இந்த பார்க்கும்போது அயலான் என்பது யார் என்று நாம் பார்க்கும்போது, அந்த வேத பாடம் வாசிப்போது நாம் பார்த்தோம். அந்த நியாய சாஸ்திரி யெசுவாவிடம் என்னுடைய பிறன் யார் என்று கேட்ட கேள்வியை நம்முடைய மனதில் கொண்டு வருகிறது. அப்ப சகோதர சிநேகத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் முன்பு, நம்முடைய அயலான் யார் என்பதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். யெசுவா நல்ல சமாரியன் கதையை சொன்ன பிறகு, நியாய சாஸ்திரியிடம் கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் என்று கேட்ட கேள்விக்கு, நியாய சாஸ்திரி சொன்ன பதிலிலிருந்து நமக்கு நன்மை செய்கிறவரை தவிர வேறு எவரும் நம்முடைய அயலான் இல்லை என்பதாக பலரும் நினைக்கிறார்கள். அப்ப என்னன்னா இந்த இந்த உவமையிலிருந்து பார்த்துக்கிட்டா பலரும் தவறாக எப்படின்னா நமக்கு நன்மை செய்கிறவர் தான் அயலான் என்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் வேத வசனம் அவ்வாறு அதற்கு அந்த யூதன் சொன்னது அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொன்னான். ஆகவே இந்த வேத வாக்கியத்தை தவறாக புரிந்து கொண்டிருப்பதினால் நன்மை செய்கிறவர் தான் நமக்கு அயலான் என்று தவறாக கருத்து உருவாகி இருக்கிறது.
இந்த சூழ்நிலையேக்கு நம்முடைய மனதை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும். நம்ம முன்னாடி வாசிச்ச வசனம் தான். லூக்கா 10ல 25லிருந்து 37 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய்யை, அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் யெசுவாவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். யெசுவா பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு நான் இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசுவா அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். அப்ப வேத வாக்கியங்கள் இந்த போதனையை சொல்கிறது. யெசுவாவிடம் வந்த நியாயசாஸ்திரி எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும்போது, அவன் ஒரு யூதனாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் எந்த கருத்திலும் யூதர் அல்லாத புறஜாதியார்களையோ அல்லது பாதி யூதர்களாயிருந்த சமாரியர்களையோ அவனுடைய அயலார்களாக ஒப்புக்கொள்ளாதவனாக இருந்தான். அப்ப யூதர்களை தவிர மற்றவர்களை அயலானாக கருதாமல் இருந்தான். அதே போல பாதி யூதர்கள் என்று பார்த்தபோது அந்த அவர்களுடைய அம்மாவோ தாயாரோ அல்லது தந்தையோ யாராவது ஒருவர் யூதராக இருந்திருப்பார். அதனால்தான் வந்து பாதி யூதர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை அவனுடைய அயலாராக ஒப்புக்கொள்ளாதவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஒருவர் வெள்ளையாகவோ கருப்பாகவோ சிவப்பாகவோ அல்லது வேறு எந்த நிறமாகவோ அடிமையாகவோ அல்லது சுயாதீனனாகவோ ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ நண்பனாக அல்லது எதிரியாக பந்த சொந்தமாக அல்லது அந்நியனாக சொந்த நாட்டை சேர்ந்தவனாக அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவனாக எப்படிப்பட்டவனாக இருப்பினும் ஒவ்வொருவரும் அயலான் என்பதே யெசுவா சொன்ன அந்த உவமையினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. அதனால்தான் யெசுவா அந்த கதையை சொல்லி நியாய சாஸ்திரி தன்னால் அயலான் என்று ஒப்புக்கொள்ள முடியாத சமாரியனை அயலான் என்று ஒப்புக்கொள்ளும்படி வலியுறுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நோக்கத்துடன் யெசுவாவும் ஆசாரியனும் லேவியனும் அவர்களுடைய சகோதரனாகிய யூதனை குணப்படுத்தாமல் எவ்வாறு விட்டு சென்றார்கள் என்பதையும், அதன் பின்னர் ஒரு சமாரியன் எவ்வாறு யூதனுக்கு சிகிச்சை அளிப்பான் என்பதை சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் அவனிடம் வந்து அப்படி யார் பிறன் என்ற கேள்வியை கேட்டார். அப்ப நல்ல சமாரியன் உவமை தொடர்பில் இவ்விதமாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது இந்த உவமை தொடர்பாக பார்க்கும்போது ஒவ்வொருவரும் நம்முடைய அயலானாக இருக்கிறார் என்ற உண்மையை நமக்கு காண்பிக்கிறது. ஆகையால் யார் நம்முடைய அயலான் என்ற கேள்விக்கு மனுக்குலத்தை பொறுத்தவரையில் ஆதாமின் சந்ததியினர் ஒவ்வொருவரும் நம்முடைய அயலானாக இருக்கிறார். இதுதான் பொதுவான கருத்து. அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அயலானாக இருக்கிறார். தேவனுடைய குடும்பம் என்ற நிலைப்பாட்டின்படி பார்க்கும்போது விசுவாசத்தால் நியாயமாக்கப்பட்டிருக்கிற விசுவாச வீட்டார் ஒவ்வொருவரும் நம்முடைய அயலானாக இருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய உடன் மனிதர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய அயலாராக இருக்கிறார் என்பதே வேதாகம போதனையாகும். ஆகவே இத்தகைய அயலார்களை சகோதரர்கள், உலக மனுக்குலம்,
சத்துருக்கள் என்று 3 பிரிவாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். சகோதர சிநேகம் என்ன சொல்கிறது? தன்னில் அன்பு செய்வது போல அயலானிலும் அன்பு செய்யும்படி நம்மிடம் கேட்கிறது. இதுதான் அதாவது தன்னில் அன்பு செய்வது போல் அயலானிடம் அன்பு செய்தல் என்றால் என்ன? அப்ப நம்ம தன்னில் அன்பு செய்வது போல் அயலானிடம் செய்யணும்னா தன்னில் அன்பு செய்வது போல என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கும்போது இது மற்றொருவருக்கான கேள்வியிலிருந்து வேறு விதமாக இந்த கேள்வியை நாம் கேட்டு சரியான பதிலை புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒருவர் தன்னில் அன்பு செய்வது போல அயலானுக்கு செய்கிற அன்பில் எந்த அளவில் அன்பு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த டிகிரி ஆஃப் லவ் இருக்கிறது, இதுதான் இதுல உள்ளது. அப்போ அயலானுக்கான அன்பில் எந்த அளவீடில் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று முதலில் அப்ப பார்க்கும்போது சரியாக புரிந்து கொள்ளணும்னா எந்த அளவுக்கு அன்பு செய்யக்கூடாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு எந்த அளவுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நாம் முழுமையாக அன்பு செய்யக்கூடாது. அதாவது நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்மில் அன்பு செய்யக்கூடாதவராக இருப்பதால் தன்னைத்தான் அன்பு செய்வது போல அயலானில் அன்பு செய்வதிலும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்யக்கூடாது. அப்ப என்னன்னா அயலான அன்பு செய்யறதுல முழுமையான அன்பில் அன்பு செய்யக்கூடாது. ஒருவர் தன்னைத்தானே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்கிறார் என்றால் தன்னைத்தானே தேவனாக்கி கொள்கிறார். இப்ப நம்ம தன்னில் தானே அன்பு செய்யும் பொழுது இப்படி முழுமையாக அன்பு செய்யக்கூடாது. இவ்வாறு செய்தால் தன்னை தேவனாக்கி கொள்வதாக இருக்கு. அப்ப தன்னைத்தான் நேசிப்பது போல அயலானை நேசிப்பதிலும் நாம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்தால் அயலானை நம்முடைய தேவனாக ஆக்கிக் கொள்கிறோம். அதனால முழுமையான அளவில் அன்பு செய்யக்கூடாது. இப்படி அன்பு செய்கிறவர்களாக சிலர் இருக்கிறார்கள் என்பது உண்மையே. இப்படிப்பட்ட அன்பு செய்கிறவர்களாக சிலர் இருக்காங்க. சில கணவர்களும் மனைவிகளும் இவ்வாறு ஒருவரில் ஒருவர் அன்பு செய்கிறார். அப்புறம் என்ன, கணவனே கண்கண்ட தெய்வம் இப்படி என்று உலக பிரகாரமாக சொல்லுகிறார்கள். அதே போல மனைவி சொல்லே மந்திரம் என்று சொல்வார். அப்படி கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய தேவனை போல கருதி கொண்டு முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறார்கள் என்பதுதான். ஆனால் வேதாகமும் அப்படி அன்பு செய்யக்கூடாது என்று சொல்கிறது. சில பெற்றோர்களும் பிள்ளைகளும் கூட இவ்வாறு ஒருவரில் ஒருவர் அன்பு செய்கிறார்கள். நண்பர்களுக்கு இடையிலும் கூட இவ்வாறு ஒருவரில் ஒருவர் அன்பு செய்கிறார்கள். இது தவறாக இருக்கிறதோடு மாத்திரமில்லாமல் இப்படிப்பட்ட அன்பை செலுத்துபவர்கள் எல்லோருமே ஒருவரை ஒருவர் தங்களுடைய தேவனாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆகவே நாம் முழு அளவீடில் அயலானுடைய அன்பை செய்யக்கூடாது. இது முதலாவது கருத்து. இரண்டாவதுக்காக என்ன எப்படி செய்யக்கூடாது என்று பார்ப்போம். இப்ப தன்னில் தானே அன்பு செய்வதிலும் அதிகமாக அன்பு செய்யக்கூடாது. இது இரண்டாவது கருத்து இருக்கு. அதாவது தன்னை விட தன்னுடைய அயலானில் அதிகமாக அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சகோதர சிநேகத்தில் நம்மை விட அதிகமாக அயலானில் ஒரு பொழுதும் அன்பு செய்யக்கூடாது. ஏனென்றால் சகோதர சிநேகம் என்பது கடமை அன்பாக இருப்பதால் மற்றவர்களுக்காக நம்மையே கொடுக்கும்படி கடமை அன்பு நம்மை வற்புறுத்தவில்லை. ஆகவே நம்மில் எந்த அளவுக்கு அன்பு செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் அன்பு செய்யணுமே தவிர தன்னை காட்டிலும் அதிகமாக அன்பு செய்யக்கூடாது. 2 பேதுரு 1:7 வருகிற சகோதர சிநேகம் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிற பிலடெல்பியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு அயலானுக்கான கடமை அன்பு என்பதே அர்த்தம். இது மட்டுமே சகோதரருக்கான பிரத்யேக அன்பு, சகோதரருக்காக செய்யக்கூடிய மிகவும் பிரத்யேகமாக செய்யக்கூடிய அன்பு நாம் குறிப்பிடவில்லை. இது சகோதரராக, உலகத்தாராக, நம்முடைய எதிரிகளாக இருக்கிற அயலார்களுக்கான அன்பாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாடின்படி நாம் நம்முடைய அயலாரிடம் நம்மில் அன்பு செய்கிறதை விட அதிகமாக அன்பு செய்யக்கூடாது. மூன்றாவதாக இன்னொரு கருத்தை பார்க்கலாம். அப்போ தன்னில் தானே அன்பு செய்வது போல அயலானிலும் அன்பு செய் என்பதில் தன்னில் அன்பு செய்வதிலும் குறைவாக அன்பு செலுத்தக்கூடாது.
அதுவும் செய்யக்கூடாது. அந்த தன்னில் அன்பு செய்வது போல தான் செய்யணும். ஒருவர் தன்னை விட குறைவாக அயலானில் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. இவ்வாறாக தன்னை காட்டிலும் குறைவாக அயலார்களிடம் அன்பு செய்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். சில பேர் பார்த்தோம்னா தனக்கு தான் முன்னுரிமை குடுப்பாங்க. குடும்பத்துல அது மாரி எல்லாத்துலயும் பார்த்தோம்னா கூட, தனக்கு தான் தேவைக்கு போக தான் கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ எல்லாருக்கும் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களா இருக்கு. அப்ப வந்து அவர்கள் குறைவாக அன்பு செலுத்துகிறார். இவ்வாறு குறைவாக அன்பு செய்தல் என்பது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அன்பில் குறைவுபடுகிறதாக இருப்பதால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை செய்யாமல் இருக்கிறோம். அப்ப நீதிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். ஒருவருக்கு செய்ய வேண்டிய நீதியிலே நாம் தவறு செய்கிறோம். இத நம்ம பார்த்தோம். இப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தோம்னா, எப்படி செய்யக்கூடாது? முழுமையாக அன்பு செய்யக்கூடாது. தன்னை தானே நேசிப்பதிலும் அதிகமாக அன்பு செய்யக்கூடாது. தன்னில் தானே நேசிப்பதிலும் குறைவாகவும் அன்பு செய்யக்கூடாது. தன்னில் தானே அன்பு கூறுவது போல மற்றவர்களிடம் அயலானிலும் அன்பு செய்ய வேண்டும். அதேபோல தங்க விதியை குறித்தும் தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. தங்க விதி குறித்து யெசுவா குறிப்பிட்டிருக்கிறார். மத்தேயு 7:12 மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது தங்க பிரமாணம் அல்லது தங்க விதி என்று நாம் சொல்லலாம். இது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற அந்த கற்பனையை பிரமாணத்தை அர்த்தப்படுத்துகிறது. ஆகவே மனுஷரிடம் பிரயோகிக்கப்படுகிற தங்க விதி என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அன்பின் அளவீடாக இருக்கிறது. இப்ப நம்மிடம் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோமோ, அதே அளவுக்கு தான் மற்றவர்களிடம் செய்ய வேண்டும். இதுதான் சரியான அளவீடு. இந்த தங்க விதியை குறித்தும் கூட அநேகரிடம் தவறான குழப்பங்கள் இருக்கிறது. தவறான கருத்து இருக்கிறதுனால குழப்பத்தில் இருக்கிறார். அப்ப என்ன செய்றாங்கன்னாக்க, தவறான கருத்துக்கள் என்ன இருக்கு என்று பார்க்கும்போது, நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் அயலான் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் அவையெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுவதால், நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் அவருக்கு செய்ய வேண்டும் என்று புரிதல். நான் எதை விரும்புகிறேனோ, அதெல்லாம் அயலான் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு, தன்னுடைய விருப்பத்தின்படி தாம் விரும்புகிற எல்லாவற்றையும் அயலானுக்கு செய்றாங்க. அந்த மாரி இருக்கக்கூடாது. தங்க விதியின் கருத்து அதாவது, நான் எதை விரும்புகிறேனோ, அதை எல்லாவற்றையும் அயலான் எனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். பின்னால அதனால வந்து நான் விரும்புறது எல்லாத்தையும் அவங்களுக்கு செய்யணும்னு அர்த்தம் இல்ல. அயலான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோ, அதை செய்யுங்கள். அப்படித்தான் இருக்கு. நாம் விரும்புறத அவங்கள செய்யக்கூடாது. என்றால் தங்க விதியானது நீதியின் ஒரு பாகமாக இருக்கிறதால், ஒருவேளை சில தீங்குகளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய அயலான் விரும்பினாலும் கூட, நாம் அதை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் என்றால் அநீதி செய்கிறவர்களாக இருப்போம். இவ்வாறு நாம் செய்யும்போது அயலான் விரும்புகிற எல்லாவற்றையும் நாம் செய்யும்போது, தேவ சித்தத்துக்கு பதிலாக அயலானுடைய சித்தத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம். அயலானுடைய விருப்பத்தின்படி, அயலானுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாகிறதுனால, அயலானுடைய விருப்பத்தை நம்முடைய சொந்த சித்தமாக ஆக்கிக் கொள்கிறோம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். ஒரு பெரிய நகரத்தின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு கிறிஸ்தவராக இருந்ததினால், தங்க விதியின் மேயரா என்று தன்னை அழைத்துக் கொண்டார். தங்க பிரமாணத்தின்படி நான் ஆளுகை செய்வேன் என்பதாக அவர் புரிந்து கொண்டு, தன்னை தங்க விதியின் மேயர் என்று அழைத்துக் கொண்டார். சில விலை மாதர்களும், சூதாட்டக்காரர்களும் தங்களுக்கு சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று விருப்பத்தை அவரிடம் தெரிவித்தார்கள். எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும். சட்டத்திலிருந்து தண்டனையிலிருந்து எங்களுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது இந்த தங்க மேயர் என்ன சொன்னார்னாக்க, அவர்களுடைய விருப்பத்தை தன்னுடைய சொந்த விருப்பமாக ஆக்கிக் கொண்டு, அவர்களுக்கு சட்டத்திலிருந்து விலக்கு அளித்தார். ஆனால் அவர் இந்த கோரிக்கைக்கு உடன்பட்டதால் தன்னுடைய பதவி ஏற்பு பிரமாணத்தை மீறிவிட்டார். சட்டத்தின்படி செயல்படுவேன் என்று பதவியேற்றுக் கொண்டவர் சட்டத்தின்படி செயல்படாம அயலானுடைய விருப்பத்தின்படி செய்கிறவராக மாறிவிட்டார். ஆகவே நம்முடைய அயலான் நம்மிடம் கேட்பது எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தங்க விதி சொல்லவில்லை. அயலான் கேட்பு தவறாக இருக்கும்னா அதையும் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. ஆகவே மீண்டும் இன்னொரு முறை எதிர்மறையாக நாம் முயற்சிப்போம்.
அயலான் விரும்புகிற எல்லாவற்றையும் நாம் அவனுக்கு செய்ய வேண்டும் என்று தங்க விதி ஒரு பொழுதும் சொல்லுகிறதில்லை. ஒருவேளை தவறான உருவாக்கத்தில் அயனானுடைய மனம் இருக்கும் என்றால், தவறான கருத்து உருவாக்கத்தில் அவனுடைய மனம் இருக்கும் என்றால், தவறானதை விரும்பும்படி அவனை வழிநடத்தி இருக்கும். அப்ப அவன் அல்லது பாவம் மற்றும் தப்பறையின் கீழ் செல்வாக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதால், பாவம் செய்யும்படி அவனை தூண்டியும் இருக்கலாம். அப்ப அயலானுடைய விருப்பம் என்பது பார்த்தோம் என்றால், தவறானதாகவும் இருக்கலாம். அதாவது பாவம் செய்யும்படியான, தவறு செய்யும்படியான விருப்பமாகவும் இருக்கலாம். இந்த 2 விதத்திலும் தவறானதாக அயலானுடைய விருப்பம் இருப்பதால், அவன் விரும்புகிற தவறானதை நாம் செய்யக்கூடாது. அயலான் விரும்புகிறார்ங்கிறதுக்காகவே, அவர் விரும்புகிற தவறையும், பாவத்தையும் நாம் செய்யக்கூடாது. ஆகையால் அயலானுடைய தவறான விருப்பத்தை செய்யும்படி நம்முடைய தங்க விதி நம்மை கட்டுப்படுத்துகிறது இல்லை. தவறான வழிநடத்தின் கீழ் இருக்கிற மனம் எவ்வாறு தவறாக யூகிக்கிறது, எவ்வாறு தவறாக நிதானிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்கள் பொதுவாக தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதால், எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். மனம் விரும்பாத, மனஸ்தாபப்படாத பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லும் பொழுது, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்காமலே, எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். இது தவறானது. அதற்காக வெளிநாட்டினருக்கு மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்னன்னா, எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படணும். அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புறாங்க. இது தவறான ஒரு கருத்து உருவாக்கம். இப்ப எல்லோருக்கும் சுவிசேஷம் எதற்காக அறிவிக்கப்பட வேண்டும்? அவர்கள் கிறிஸ்துவனுடைய சீசர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. மனம் திரும்பி தங்களின் ஞானஸ்தானத்தின் மூலமாக தங்களை அறிக்கை செய்து பரம அழைப்புக்குள் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இவர்கள் எப்படின்னா, விசுவாசத்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தால் எல்லோருமே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறார். இது தவறான கருத்தில் அறிவிக்கிறதார். இப்படியாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோருமே சுவிசேஷம் அறிவிக்க வெளிநாட்டினருக்கு சென்று விடுவதால், கடைசியில அவர்களுடைய சொந்த நாடு புறதேசத்தனாக நாடாக மாறிவிடுகிறது. இப்பொழுது நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா கண்டம் பூராவையும் பார்த்தோம்னா, புறமதத்தினர் அதிகமாக இருக்காங்க. எப்படின்னா, இவர்கள் பரந்த மனநிலையுள்ள விசாலமானவர்களும் இருக்கிறோம் என்பதற்காக மற்ற தேசங்களுக்கு கூட காண்பிக்கிற கரிசனையை சொந்த தேசத்தாருக்கு காண்பிக்கிறது இல்லை. கடைசியில் அவங்களுடைய தேசம் இப்ப புற மதத்தினருடைய தேசம் போல மாறியிருக்கு. இப்படி தவறான கருத்து உருவாக்கத்தினால், சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டிருப்பதினால், எல்லோருக்கும் மன சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதாவது பாவம் மன்னிக்கப்படுவதற்காக அறிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நியாயமாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இவர்கள் பரம அழைப்புக்குள் பிரவேசிக்கிற பிரதிஷ்டைக்குள் போகிறதுக்கு பதிலாக எல்லோருக்காகவும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். இது தவறான கருத்து. இதில் என்ன தவறான கண்ணோட்டம் இருக்கு என்று பார்க்கும்போது, எல்லோரையும் கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதே தவறான கருத்து. எல்லோரையும் மாற்ற வேண்டும், எல்லோரையுமே மதம் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதே தவறான கருத்து. தேவன் இப்படிப்பட்ட விருப்பம் கொண்டிருக்கவில்லை. சுவிசேஷ யுகத்தின் போது குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் பரம அழைப்புக்குள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்களை பரம அழைப்புக்குள் தெரிந்தெடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த பரம அழைப்புக்குள் பிரவேசிக்கிற அந்த பாக்கியமான நிலைக்குள் போவதை தவிர்த்து ஒவ்வொருவரையும் கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று மதமாற்றம் செய்கிறவர்களாக இருக்கிறார். அப்படின்னா தவறான கருத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறால் தவறாக செயல்படுகிறார். அப்ப அயலானுக்கான நீதியை அவங்க செய்யல. ஆகையால் நமக்கு செய்யப்படுவது எல்லாமே எல்லோருக்கும் செய்யப்பட வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது. இப்ப உலக பிரகாரமா பொதுவாக பார்க்கும்போது பாவம் செய்ய வேண்ட விருப்பத்தில் பலரும் இருக்கிறார்.
அநேகர் பாவம் செய்யல விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார். அதனால அயலான் விரும்புகிறதை எல்லாம் நானும் செய்ய வேண்டும் என்று தங்க விதி சொல்லுகிறதாக தவறாக புரிந்து கொண்டவர்கள் பாவம் செய்கிறவர்களாக ஆகக்கூடாது. அப்ப மற்ற அயலான் பாவம் செய்கிற விருப்பம் உள்ளவனாக இருந்தான் என்று வைத்துக் கொள்ளும். அவனுடைய விருப்பத்தை எல்லாம் செய்வேன் என்று நாமும் பாவம் செய்யக்கூடாது. இவ்வாறு நாம் செய்யும் பொழுது அவருடைய சித்தத்தை நம்முடைய சொந்தமாக ஆக்கிக் கொள்கிறோம். அதே போல நாம் விரும்புகிறதை எல்லாம் அயலானுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதும் தவறான கருத்து. அயலான் விரும்புகிறதை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதும் தவறான கருத்து. ஏன்னா அவர் பாவம் உள்ள சிந்தனை ஆக்கலாம். அதே போல நாம் விரும்புகிறது, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்மளுடைய சத்திய அறிவு, நம்முடைய நிலை, விசுவாசமால் நியாயமாக்கப்பட்ட நிலை, அந்த நிலையில் நாம் விரும்புகிறதை எல்லாம் அந்த விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் செய்யப்பட வேண்டும் என்று நாம் செய்யக்கூடாது. ஆகையால் நாம் நமக்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளை எல்லாம் நாம் அயலார்களுக்கு செய்ய வேண்டும் என்பது தங்க விதியின் கருத்து அல்ல. தங்க விதியினுடைய உண்மையான கருத்து என்ன என்று பார்க்கும்போது, இயேசுவா தம்முடைய சீசர்களுக்கு இந்த தங்க விதியை கொடுத்திருந்தார். எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அயலான் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னது சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அதாவது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாமல் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யெசுவாவை பின்தொடர்ந்தவர்கள். அந்த இந்த பிரிலிமினரி ஸ்டெப், முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தவர்கள். ஆகையால் அவர்களிடம் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ என்பது எந்த கருத்து என்று பார்க்கும்போது, ஏற்கனவே உங்களுடைய சித்தங்களை கைவிட்டு தேவ சித்தத்தை சொந்தமாக ஆக்கி கொண்டிருக்கிற நீங்கள் எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் தேவ சித்தத்தை சொந்த சித்தமாக ஆக்கி கொண்டிருக்கிற நீங்கள் எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை மாத்திரம் விரும்புகிறோம். அப்ப என்ன, நம்ம எவைகளை செய்ய விரும்புவோம்? தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய விரும்புகிறோம். தேவன் விரும்புகிறதை எல்லாம் நம்முடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பதான் நாம் எவைகளை செய்ய விரும்புகிறோம் என்பது, தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அவைகளை எல்லாம் செய்யுங்கள். இதுதான் தங்க விதியினுடைய சரியான பொருள். அதாவது நீங்கள் விரும்புகிறீர்களோ, நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யும்போது எப்படி என்றால், எண்ணம், நோக்கம், வார்த்தை, செயலில் நாம் எதை விரும்புகிறோமோ, அப்ப தேவன் எதை விரும்புகிறாரோ அதை விரும்புகிறோம். நம்முடைய எண்ணத்தில், நோக்கத்தில், வார்த்தையில், செயலில் எல்லாம் அவைகளையே நாம் நம்முடைய எண்ணத்திலும், நம்முடைய நோக்கத்திலும், நம்முடைய செயலிலும் நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்ப பிரதிஷ்டையில் இருக்கிறவர்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறபடியினாலே, நீங்கள் எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ என்பது தேவன் எவைகளை விரும்புகிறாரோ அவைகளை செய்கிறவர்களா வேண்டும். ஆகவே தேவ சித்தத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற இருதய மன நிலையுடன் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட போதனை பொருந்தக்கூடியதாக இருக்கு. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிற என்னுடைய சுய சித்தத்தின்படி, என்னுடைய சொந்த தேவன் சித்தத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற என்னுடைய இருதய மன நிலையின்படி எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவேன் என்று நாம் நமக்குள் கேள்வி கேட்க வேண்டும். நாம் பிரதிஷ்டையில் இருக்கோம். அயலான் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று பார்க்கும்போது, அப்பொழுது என்ன நம்முடைய பிரதிஷ்டைக்கு ஒத்துணையாக, அனுசரணையாக வேத வாக்கியம் படிக்கிறதுல, தியானிக்கிறதுல, இப்படி 7 நிலைப்படியிலே அயலான் நமக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே இவ்வாறு நாம் தேவ சித்தத்தை சொந்தமாக்கி கொண்டிருக்கிற நாம், தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய விரும்புகிற நாம், அவைகளின்படி அயலாருக்கு செய்ய வேண்டும். இப்படி நாம் பார்த்தோம் என்றால் தங்க விதி செயல்படுத்த சாத்தியம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே தங்க விதி என்பது நம்மை உலகம் மற்றும் மாம்சத்தின் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் கீழ்ப்படுத்தாமல், தேவனுடைய விருப்பங்களுக்கும், தேவனுடைய நோக்கங்களுக்கும், தேவனுடைய ஆசைகளுக்கும் நம்மை கீழ்ப்படுத்தி இருக்கிறது. சுயத்தை நாம் கீழ்ப்படுத்தி இருக்கிறோம்.
ஆகவே தேவன் எவைகளை விரும்புகிறாரோ அதை மாத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய தகுதியான விருப்பங்கள் என்ன என்ற கேள்வியே நமக்கு வருகிறது. இப்ப அயலானுக்கு நாம் அன்பு செய்வதில் இருக்கக்கூடிய தேவ சித்தம் என்ன என்று பார்க்கும்போது, நாம் நம்முடைய அயலானில் இருந்தால் தேவ கீழ்ப்பட்டிருக்கிற சித்தத்தின்படி நமக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று நம்ம அயலானுடைய இடத்துல வச்சு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டோம். அப்பொழுது நமக்கு என்ன பதில் கிடைக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். அதாவது அயலான் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவோமோ அவைகளை நம்மிடமிருந்து பறித்துக் கொள்ள முடியாத உரிமைகளுக்கு இணக்கமாக செய்ய விரும்புகிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய உரிமைக்கு இணங்கி நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நம்மிடம் இருக்கிற பறித்துக் கொள்ள முடியாத உரிமைகள் என்ன என்று பார்க்கும்போது, தேவனுடைய நீதியின் ஆசனத்துக்கு முன்பாக பறித்துக் கொள்ளாத பறித்துக் கொள்ள முடியாத அல்லது நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத உரிமைகள் எதுவும் நமக்கு இல்லை. ஏனென்றால் ஆதி தகப்பனாகிய ஆதாம் தன்னுடைய பாவத்தின் மூலமாக எல்லா உரிமைகளையும் மீறி இருக்கிறதால் நாமும் தேவனுடைய தெய்வீக நீதியிடம் எந்த எல்லா உரிமைகளையும் இழந்திருக்கிறோம். ஆகவே நாம் தெய்வீக நீதியிடம் உரிமை இழந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் உடன் மனுஷர்கள் முன்பாக நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத சில உரிமைகளை பெற்றிருக்கிறோம். ஒருவர் இருக்கிற உறவின் முறை சம்பந்தமாக தேவன் கொடுத்திருக்கிற சில உரிமைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு கணவனாக மனைவியிடம் இருக்க உரிமை, ஒரு தகப்பனாக பிள்ளைகளிடம் இருக்க உரிமை, பேணி பாதுகாத்தல், அவர்கள் குடும்பத்தை நிர்வகித்தல், இப்படிப்பட்ட சில உரிமைகளை நமக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆகவே தனிப்பட்ட குற்றங்கள் மூலமாக சமுதாய அரசாங்கங்களிடம் நாம் இந்த உரிமைகளை இழந்து போகாத வரையிலும் ஒருவரோடொருவர் இவைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் அயலானுடைய உறவின் முறை சம்பந்தமாக ஒவ்வொருவருக்கும் இந்த உரிமைகள் இருக்கிறது. இந்த உரிமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தெய்வீக நீதியிடம்தான் நம்ம ஆதாமினுடைய மூலமாக நம்முடைய உரிமைகளை இழந்திருக்கிறோம். ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய உறவின் நிலைகளில் நம்முடைய உரிமையில் இழந்து போகப்படவில்லை. அவைகளை அபியாசிக்கும்படி தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். அப்ப அந்த உரிமைகள் என்னவென்றால் நம்முடைய இருதயம், மனம் சம்பந்தமான உணர்ச்சிகள் அவைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவைகள் தான் இந்த உரிமைகள். நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத அல்லது பறித்துக் கொள்ள முடியாத உரிமைகள் என்னவென்று நாம் பார்க்கும்போது, தேவனை அன்பு செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அதே போல தேவனை மதித்து உணர்ந்து கொள்வதற்கு, அவரை சார்ந்து இருப்பதற்கு, வருங்கால நன்மைகளை நம்பிக்கையை விரும்பவும், அதை எதிர்பார்க்கவும், உறுதியான தீர்மானம் செய்யவும், அதை காத்துக் கொள்ளவும், தேவன் சார்பாகவும் மனுஷர் சார்பாகவும் தகுதியானதை செய்வதற்குரிய உரிமை, சரியானதை செய்வதற்கு உள்ள உரிமை, தேவன் மற்றும் மனுஷர் சார்பான நல்ல கொள்கைகளை மதித்துணர்ந்து கொள்வதற்கு உரிமை, நமக்கு இருக்கக்கூடிய திறன்களை, நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை மற்றவர்களுடைய உரிமைகளுக்கு இணக்கமாக அப்பியாசிப்பதற்கு உரிமை. இப்படிதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான உரிமை. நாம் மற்ற உரிமைகளையும் பெற்றிருக்கிறோம். நம்மை பற்றிய சொந்த அபிப்பிராயம், சுய மதிப்பீடு நமக்கு இருக்குது. அதே போல நம்மை பற்றிய மற்றவர்களின் அபிப்பிராயம், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய ஓய்வு, நம்முடைய பாதுகாப்பு, இப்படிப்பட்ட எல்லாமே நாம் விரும்பும் உரிமைகளாக இருக்கின்றன. அதாவது தற்காப்பு, வலிய போராடுதல், மறைவடக்கம், எதிர்பாலினம், குடும்பம், நண்பர்கள், வீடு, சொந்த நாடு, ஒழுங்கு, சுபாவம், இப்படிப்பட்ட உரிமைகள் நமக்கு இருக்கின்றன. இதே போன்ற உரிமைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆகவே மற்றவர்களுக்கும் இதே போல இருக்கிற இந்த உரிமைகளுடன்
முரண்படாத வகையில் நம்முடைய உரிமைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சொந்த உரிமைகள். ஆகவே தங்க விதி என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கு இருக்கிற உண்மையை மற்றவர்களுடைய உரிமையை பறித்துக் கொள்ள முடியாதபடி இணக்கமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை பற்றி பார்ப்போம். நமக்கு குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அப்போ நம்முடைய தவறான செயல்களினால் நாம் அதை இழந்து போகாதவரையிலும் நமக்கு அந்த நல்ல அபிப்பிராயம், சொந்த அபிப்பிராயம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய நல்ல அபிப்பிராயத்தை அயலானும் நம் மீது கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இது தகுதியான விருப்பம். நமக்கு இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை அயலானும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவது தகுதியான உரிமையாக இருக்கிறது. அதே போல நமக்கு நல்ல அபிப்பிராயத்தை குறைக்கிற எதையும் அயலான் செய்யக்கூடாது என்று விரும்புகிறோம். ஆகவே நாமும் அயலானுக்கு இருக்கிற நல்ல அபிப்பிராயத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க உரிமை கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களின் இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை குறைக்கிற எதையும் செய்யக்கூடாது. இதுவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நாம் பார்க்கும்போது, சகோதர சிநேகம் என்பது நடைமுறை சாத்தியமாக இருக்கு. பிராக்டிகலா செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. என்னவென்று பார்த்தால், நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ, அதை மற்றவர்களுடைய உரிமையில் முரண்படாத வகையில் நாம் அப்பியாசிக்க உரிமை. அதேபோல விரும்புகிறோம். அதேபோல மற்றவர்களுக்கு உரிமையிலே அதிலே பங்கம் ஏற்படுவது, குறைவு ஏற்படும் விதமாக நம்முடைய உரிமையை அப்பியாசிக்கக் கூடாது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் இதை உரிமை இருக்கிறதுனால், நம்முடைய உரிமையை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று எப்படி விரும்புகிறோமோ, அதேபோல மற்றவருடைய உரிமையையும் நாம் மதிக்க வேண்டும். சகோதர சிநேகம் என்பது நியாயமானதா என்ற கேள்வி வருகிறது. நம்மை நாமே நேசிப்பது போல அயலானையும் நேசிக்க வேண்டுவது ஒரு நியாயமான காரியமா என்று பார்க்கும்போது, சிலர் கொள்கை அடிப்படையிலும், பலர் நடைமுறை சார்பிலும் இதை ஒத்துக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்ப சகோதர சிநேகத்தில் இருக்கிற நியாயத்தை மறுக்கிறவர்கள், அவருடைய இருதயமும், மனமும் சீர்கேடு அடைந்திருக்கிறதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே எல்லோரும் பாவ வீழ்ச்சியினால் சீர்கெட்டு போயிருக்கிறனால், சீர்கெட்ட தன்மையினால் இந்த தங்க விதியும், அதனால் பிற நட்பும் நியாயமற்றது என்று தவறாக சொல்கிறார். சகோதர சிநேகம் மட்டுமே எல்லா நீதியையும் அடைந்திடக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. எல்லோருக்கும் சொந்தமாக உரிமைகள் இருக்கின்றன. ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கிற ஐக்கியத்திலும், கூட்டுறவிலும் இப்படிப்பட்ட உரிமைகளை மதித்து ஒவ்வொருவரும் அயலானுடைய உரிமைகளில் தலையிடாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமைகளை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படி விரும்புகிறோமோ, அதே போல நாமும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்பது தேவன் சார்பாக அபியாசிக்கிற தங்க விதியாக இருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது மனுஷர் சார்பான தங்க விதி. இந்த மனுஷ சார்பான இந்த தங்க விதி மானிடரின் சமூக நடக்கைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. கூடிய அந்த ஞானம் உள்ளதா இருக்கு. தெய்வீக ஞானம் உள்ள, அதாவது சர்வ ஞானம் உள்ள தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த தெய்வீக பிரமாணம் நம்முடைய நடக்கைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதா இருக்கு. ஆகவே ஞானத்தில் குறைபட்டிருக்கிற மனுஷர்களால் இப்படிப்பட்ட பிரமாணத்தை உருவாக்கவோ, செயல்படுத்தவோ முடியாது. ஆகவே மனுஷர்களின் வாழ்க்கையின் நடக்கைக்குரிய ரத்தின சுருக்கமாக இந்த தங்க பிரமாணமும் அயலானுக்கான அன்பும் இருக்கிறது.
தகவல் சினத்தினுடைய இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் பார்ட்ஸ் என்று பார்க்கும்போது என்னென்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது முதலாவது மதித்துணர்வு அப்ரிசியேஷன், இரண்டாவது ஒத்துணர்வு அதாவது சிம்பத்தி, ஒத்துணர்வு அல்லது இரக்கம் சிம்பத்தி அல்லது பெட்டி என்று சொல்றோம். மூன்றாவது சர்வீஸ் அதாவது சேவகம் செய்தல். இந்த மூன்று காரியங்கள் பகுதி பொருள் இருக்கிறது. சகோதர சிநேகத்தினுடைய மதித்துணர்வில் அயலான் நல்லவராக இருக்கிறதற்காக அவரை மதிப்பிடுகிறோம். ஒருவர் மேல அயலானை எப்படி மதிப்பிடுகிறோம்? அவர் நல்லவராக இருக்கிறார். அதற்காக நாம் மதிப்பிடுகிறோம். ஏனென்றால் அவரும் நாம் நல்லவராக இருக்கிறார், நம்மை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் நல்லவரா இருக்கோம், நம்முடைய அயலான் மதிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறதுனால, நாம் அயலானுடைய நல்லவரா இருக்கிறதுனால அவரை மதிக்கிறோம். அப்ரிசியேஷன் வருகிறது. அதே போல சகோதர சிநேகத்தில் சிறிது சுயநலம் இருக்கிறது. இப்ப உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்ற இந்த வேத வாக்கியமே சுயநலத்தை அனுமதிக்கிறது. உன்னில் நீ அன்பு கூறுவது போல. அப்ப அது சுயநலம் சார்ந்தது. அது அந்த போல பிறனிடத்திலும் அன்பு அவை சுயநலத்தை அனுமதிப்பது சகோதர சிநேகமாக இருக்கிறது. கடமை அன்பில் கொஞ்சம் சுயநலம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனிடம் கடமை அன்பை அபியாசிக்கும் போது தேவன் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு தேவனிடமாகவும் மனுஷர்களிடமாகவும் நாம் செய்கிற கடமை அன்பில் அவர்கள் செய்திருக்கிற நன்மைகளுக்காக பிரதிகடனாக அன்பு செய்கிறோம். அதுபோல கடமை அன்பில் இருக்கக்கூடிய ஒத்துணர்வு அல்லது இரக்கத்தினுடைய இருக்கிறதும் பார்ப்போம். சகோதரருடைய குறைவுகள், அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய பக்குவமின்மையில் நாம் அவர்களோடு அனுதாபம் கொள்கிறோம். முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற போது நாம் அவர்களோடு அனுதாபம் கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய குறைவுகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய பலவீனங்களில் அவர்கள் நம் மீது அனுதாபம் செலுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதனால நாமும் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம். இவ்வாறு நாம் ஒத்துணர்வு கொள்ளும்போது பாவமற்ற சுபாவமான சுயநலம் இருக்கிறது. ஆகவே சகோதர அன்பில் இருக்கக்கூடிய அந்த ஊழியம் சேவகத்துக்கும் பார்க்கும்போதும் கூட எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அயலார்கள் நம்முடைய குறைவுகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய பலவீனங்களில் நம்மை சரியாக மதித்துணர்ந்து, நம்மிடம் அனுதாபம் கொண்டு அல்லது இரக்கம் கொண்டு நமக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவதால், அயலானுடைய தவறுகள், பலவீனங்கள், குறைவுகளில் அவர்கள் மீது மதித்துணர்ந்து இரக்கத்தோடும், அனுதாபத்தோடும் நாம் அவர்களுக்காக ஊழியம் செய்கிறோம். இது சகோதர அன்பினுடைய ஊழியமாக இருக்கிறது. ஆகவே அன்பு, தயார அன்புகளை பார்க்கும்போது இந்த 3 காரியமும் கூட பார்க்கும்போது இது வித்தியாசப்படும். என்னன்னா நற்கொள்கைகளின் அடிப்படையில் அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காகவோ, அவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கோ அல்லாமல், நாம் நற்கொள்கைகளில் கொண்டிருக்கிற பூரிப்பினால் ஒருவரை சரியாக மதிக்கிறோம். அதாவது அவருடைய குணாம்ச அடிப்படையில் மதிப்பிடுகிறோம். அவர் நல்ல ஒரு சரியான ஒரு மனநிலை இருக்கும்போது, சரியான வளர்ச்சி அடையும் போது அவரோடு ஒத்துணர்வு கொள்கிறோம். அவர் நற்கொள்கைகளுக்கு இணக்கம் இல்லாது இருக்கும்போது நாம் அவர் மேல் இரக்கப்படுகிறோம். ஆகவே நற்கொள்கைகளுக்கு இணக்கமாக ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்து கொள்கிறோம். அதான் தன்னலமற்ற அன்புக்கும், தயாள அன்புக்கும், பிற சகோதர அன்புக்கும் உள்ள வித்தியாசம். சகோதர அன்புல என்ன? செய்திருக்கிற நன்மைகளுக்காக செய்கிறோம். அதேபோல நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புவதால் நாம் அவர்களுக்கு செய்கிறோம். தயாள அன்புல நற்கொள்கைகளின் மீது உள்ள பிரியத்தினால் அவர்களை மதிப்பிடுகிறோம், அவர்கள் மீது இரக்கம் செலுத்துகிறோம், அவர்களுக்காக ஊழியம் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான்
தேவன் தம்முடைய நேச குமாரனை நமக்காக கொடுத்ததில் வெளிப்பட்டது. அது தன்னர்த்தியாக அன்பு, தயால அன்பு என்று. ரோமர் 5:8 பார்க்கும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுறார். அது தயால அன்பு. இப்ப என்னன்னா, அவர் தம்முடைய இப்படிப்பட்ட தன்னலமற்ற அன்பினாலே கொடுத்திருக்கிறார். நம்மிடமிருந்து பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக நேசகுமாரனை கொடுத்திருக்கிறார். சகோதர சிநேகம் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? சகோதரன் செய்கிற நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கிருபையும் நிறைவேறுதல் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்கும் உள்ளது. நமக்கு ஒவ்வொரு கிருபையும் நமக்கு கொடுக்கிறார் என்றால், அது நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே கொடுத்திருக்கிறார். தேவன் மீதும், கிறிஸ்துவின் மீதும் மன மதிப்பீடும், இருதய சார்பும் அபியாசிக்கிற நிறைவேறுதலை அடைந்திடும் நோக்கத்துடன் விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மன மதிப்பீடும், இருதய சார்போடும் அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்காகத்தான் விசுவாசம் நமக்கு கொடுக்குது. வருங்கால நன்மைக்கான விருப்பமும் எதிர்பார்ப்பையும் அபியாசிக்கிற அந்த நிறைவேறுதலை அடைஞ்சிருக்கும் நோக்கத்துடன் நம்பிக்கை கொடுக்குது. நம்பிக்கை எதுக்குன்னா, நாம் அதை அபியாசித்து அதை நிறைவேற்ற வேண்டும். இதே போல தன்னலமற்ற அன்பு, மனத்தாழ்மை இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிருபையும் கூட அதை நாம் அபியாசித்து நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது. அப்ப சகோதர சிநேகத்தினுடைய செயல்பாடு என்ன என்று பார்க்கும்போது, அந்த நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, அயலானுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறதை கொடுப்பதை நமக்கு சாத்தியமாக்கும். சகோதர அன்பு, சிநேகம் இருந்துச்சுனாக்க, அயலானுக்கு நாம் எதை கடமைப்பட்டிருக்கிறோமோ அதை செய்ய நமக்கு சாத்தியமாக்குகிறது. மனைவிக்கு கடமைப்பட்டிருக்கிறதை செய்ய கணவனை சாத்தியப்படுத்துகிறது. கணவனுக்கு செய்ய வேண்டியதை சாத்தியப்படுத்துகிறது, மனைவிக்கு சாத்தியமாக்குது. இவ்வாறு பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள், தொழிலாளர், முதலாளிகள் இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிலையிலும் ஒருவருக்கொருவர் கடமைப்பட்டிருக்க செய்ய அவர்களை எது சாத்தியமாக்குது என்றால், பிறனுக்கான அன்பு, அந்த சகோதர அன்பு, மற்றவர்கள் மீது கொண்டிருக்கிற நல்லெண்ணத்தினால் தான் இந்த காரியம் செய்ய முடியும். ஆகவே சகோதர அன்பு இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு உறவின் நிலையிலும் கூட அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு அவர்களை சாத்தியம் உள்ளவர்களாக ஆக்குகிறது. அப்ப சகோதர சிநேகம் என்று பார்க்கும்போது, எல்லாரிடமும் ஒரே அளவில் அன்பு செலுத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்ப என்ன, அயலார்கள் நமக்கு வித்தியாசப்பட்ட நிலைகளில் இருக்கிறார்கள். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால், அன்பை காண்பிப்பதிலும், சகோதர அன்பை அபியாசிப்பதிலும் எந்த அளவில் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்ப எல்லோரும் ஒரே அளவுக்கு நம்மோடு நெருங்கி இருக்கிறதில்லை. அந்த நெருக்கத்தன்மை அல்லது அண்மை என்பது பார்த்தோம்னா, எல்லோரும் ஒரே அளவில் இருக்கிறதில்லை. அவை ஒருவர் நம்மிடம் இருக்கக்கூடிய நெருக்கத்தின் அளவுக்கேற்ப அவர்களிடம் நாம் அன்பின் அளவீடு இருக்க வேண்டும். அப்ப எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமான அயலார்களாக இருக்கிறார். மிகவும் அண்மையில் இருக்கக்கூடிய அயலான் கணவன், மனைவி. அடுத்ததாக பெற்றோர்கள், பிள்ளைகள். அடுத்ததாக தாத்தா, பாட்டிகள், பேர பிள்ளைகள் இருக்கின்றன. அடுத்து மாமாக்கள், சித்தப்பா, பெரியப்பாக்கள், அத்தைகள், சித்திகள் இப்படிப்பட்ட உறவுகள் வருகின்றன. அடுத்ததாக மருமகள்கள், மருமகன்கள் வருகிறார்கள். அடுத்தது ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகள் வருகிறார்கள். நண்பர்கள் வருகிறார்கள். அடுத்த நிலையிலே தோழர்கள், தோழிகள் வருகிறார்கள். அடுத்த நிலையில பார்க்கும்போது சொந்த தேசத்தினுடைய நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். அதே போல மற்ற தேசத்தில் இருக்கிற நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். ஆகவே இவ்வாறு நாம் பார்க்கும்போது, ஆதாமுக்குள் இருக்கிற அயலார்களின் நெருக்கம் வித்தியாசப்பட்ட அளவில் இருக்கிறது. நம்மோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தன்மை வித்தியாசப்படுகிறது. ஆகவே நாம் அந்த நெருக்கத்தன்மையின் அளவீட்டுக்கேற்ப அந்த பிற அன்பையும் செலுத்த வேண்டும். அதிக நெருக்கம் உள்ளவர்களுக்கு அதிகமான அளவுக்கு சகோதர அன்பை செலுத்த வேண்டும். தூரமான தூரமான அந்த தூரமாக இருக்கிறவரிடம் குறைவாக அளவில் சகோதர சிநேகம் செலுத்த வேண்டும். அதே போல தேவனுடைய குடும்ப நிலைப்பாட்டிலும் கூட வித்தியாசமான அளவுகள் இருக்கின்றன.
மிகவும் நெருங்கிய அயலாராக யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது தேவனும் ஆபிரகாமின் உடன்படிக்கையும் இருக்கிறது. இதான் நமக்கு மிகவும் நெருங்கிய அயலார்கள். தேவன் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குள் சாராள் மூலமாகவும், ஆகார் மூலமாகவும், கேத்தூராள் மூலமாகவும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை ஒரு தாயாக இருந்து பிள்ளைகளை பெறுகிறது. வேதாகமம் இவர்கள் 2 பேரையும் நாயகன், நாயகியாக சித்தரிக்கிறது. அடுத்த அயலாராக தெய்வீக குடும்பத்தின் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருக்கிறார். இப்ப தேவனும் கிறிஸ்துவும் இருக்கிறதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, அப்புறம் ரோமர் 8:14 பார்க்கும்போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்த மாதிரி தெய்வீக குடும்பத்தின் பிள்ளைகள். மில்லினியத்துல பார்க்கும்போது எசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆகவே இப்படி வரக்கூடிய அந்த பிள்ளைகள். அப்ப மில்லினியத்துல எஸ்வாகிருத்து மூலமா வரக்கூடிய பிள்ளைகள். அல்லது இன்னும் சரியா புரிந்து கொள்ளணும்னா எஸ்வாகிருத்து மூலமா தேவனுக்கு கிடைக்கக்கூடிய பேர பிள்ளைகள் என்று கூட புரிந்து கொள்ளலாம். அப்படி அந்த மாதிரி உறவு நிலையிலே அடுத்தடுத்து வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாச சகோதரர்கள், பிரதிஷ்டையில் இருக்கிறவர்கள். அடுத்து பார்த்தோம்னா சிறுமந்தை, அவர்கள் சிறுமந்தையை சுவிசேஷத்துல குறிப்பிட்டது. அடுத்ததாக அதிலே சில தவறு செய்து மீண்டும் தங்களை திருத்திக் கொண்ட திரள் கூட்டத்தார். அடுத்தபடியாக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாமல் பிரதிஷ்டை செய்திருக்கிறவர்கள். அடுத்ததாக விசுவாசத்தால் நியாயமாக்கப்பட்டவர்கள். அடுத்த பார்த்தோம்னா பெயரளவிலான கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முகமதியர்கள், புறமதத்தினர், இவ்வாறாக தேவனுக்குள் இருக்கக்கூடிய அயலார்களிலும் கூட வித்தியாசமான நெருக்கத்தன்மை இருக்கிறது. ஆகவே இப்படி வித்தியாசமான நெருக்கத்தன்மையில் இருக்கிறவர்களும் ஒரே விதமாக அன்பு செலுத்தும்படி சகோதர அன்பு நம்மை கேட்பதில்லை. இவ்வாறு சொல்வதே தவறாக இருக்கிறது. அதே போல எல்லோரையும் ஒரே விதமாக அன்பு செய்வதை தங்க விதி தடுக்கிறது. அயலான் மிகவும் நெருக்கமாக இருக்கிற அயலானிடம் நாம் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும். தூரமாக இருக்கிற அயலானிடம் நாம் குறைவாக அன்பு செலுத்த வேண்டும். இந்த காரணத்தினால்தான் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்ற எவர்கள் மீதும் செலுத்தக்கூடிய அன்பை விட அதிகமாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு அதிகமாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் கொண்டிருக்கிற இந்த அன்பின் அளவீட்டுக்கு சற்று குறைவாக பெற்றோர்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் அன்பு செய்ய வேண்டும். தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீதும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீதும் கணவன் மனைவியும் தங்களுக்குள் இருக்கிற அன்பின் அளவில் ஒரு படி குறைவாக அன்பு செலுத்த வேண்டும். அதே போல கணவர்களும் மனைவிகளாம் இருக்கிறவர்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு செய்வது போல எல்லாரிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும் என்று தங்க விதி சொல்லவில்லை. கணவன் மனைவி ஒருவருக்கொரு எவ்வாறு அன்பின் அளவீட்டில் அதிகமாக்காங்களோ அதே போல அயலார் எல்லாரிடத்திலும் அன்பு செய்யும்படி சொல்லவில்லை. இவ்வாறு அன்பு செய்வதை நம்முடைய குணாம்சமே தடுக்கிறது, செய்ய முடியாது. அல்லது நம்முடைய வசதி வாய்ப்புகளும் குறைக்கிறது. நம்முடைய கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் செய்கிறது போல நடந்து கொள்கிறது போல எல்லோரிடமும் நடந்து கொள்ள முடியாது. இதை ஒரு உதாரணத்தின் மூலமா புரிந்து கொள்ளலாம். மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுக்கு தேவையான உணவு கொடுப்பதற்காக ஒருவர் ஒரு 100 ரூபாய் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரிடம் இருக்கிற அந்த பணம் அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு போதுமானதாக இருக்கிறது. இப்பொழுது வேற ஒருவர் அவரிடம் வந்து நீங்கள் உங்களில் அன்பு செய்வது போல என்னிலும் அன்பு செய்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்ப இவர் என்ன ஆம், நான் என்னில் எவ்வளவு அன்பு செலுத்தணும் அதே போல உங்களிலும் அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அது 2வதாக வந்தவர் சொல்லுகிறார், அவரும் அதே போல என்னுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் பசியுடன் இருக்கிறார்கள், எனக்கு வேலையும் இல்லை, சம்பளமும் இல்லை, அதனால என்னால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் ஏதாவது கொடுத்து உதவ முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு முதலாம் அவர் சொல்கிறார், என்னுடைய குடும்பத்தாருக்கு உணவளிக்க போதுமான
பணம் மாத்திரமே என்னிடம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நான் உதவ முடியாது. அப்ப இந்த 2வதா வந்தவர் கேட்கிறார். இப்பதானே நீங்க சொன்னீங்க, உங்களில் அன்பு செய்கிறது போல என்னிலும் அன்பு செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்களே, இப்போ வந்து முடியாது என்கிறீர்களே என்று கேட்கும்போது, அப்பொழுது அந்த முதலாம் அவர் சொல்லுகிறார், என்னுடைய குடும்பத்தாரில் அன்பு செய்வது போல, உங்கள் குடும்பத்தாரில் என்னால் அன்பு செய்ய முடியாது. உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். என்னுடைய குடும்பத்தாருக்கு செய்வது போல உங்கள் குடும்பத்தாருக்கு நான் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். வேதாகம போதனை அவ்வாறு இருக்கிறதில்லை. சொந்த குடும்பத்தாரை முதலில் விசாரிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை உபதேசிக்கிறது என்று பதில் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அப்ப தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான வைத்திருந்த பணத்தை அவர் வந்து அடுத்தவருடைய குடும்பத்துக்கு தேவைக்காக கொடுத்து விட்டார்னா அவர் வந்து விசுவாசத்தை மறுதலிக்க அவிசுவாசியிலும் கெட்டவனுமாக இருப்பான். ஆகவே எல்லோரையும் ஒரே அளவில் அன்பு செய்ய வேண்டும் என்று தங்க விதி கட்டுப்படுத்தவில்லை. அதற்கான பொருள் வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கும் இருக்கிறதில்லை. ஆகையால் எல்லோரையும் ஒரே அளவில் அன்பு செய்யும்படி சகோதர சின்னம் நம்மை வலியுறுத்துகிறே என்று பார்த்தோம். அதிக நெருக்கத்தில் இருக்கிறவர்களும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். குறைவான நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் குறைவான அளவில் அன்பு செலுத்த வேண்டும். அதாவது நெருக்கமா இருக்கிறவர்களுக்கு அதிகமான அன்பும், தூரமாக இருக்கிறவரிடம் குறைவான அன்பும் செலுத்த வேண்டும். இப்ப சகோதர சிநேகத்தின் நன்மைகள் என்று பார்க்கும்போது, சகோதர சிநேகத்தை புறக்கணிப்பதால் பெரும் கஷ்டங்கள் வரும். ஆகவே சரித்திரத்தில் 2 உலக மகா யுத்தங்களும் சகோதர சிநேகத்தை புறக்கணித்ததினால் வந்த காரியமாக இருக்கிறது. தேசங்கள் தங்களுடைய உறவு நிலைகளில் பரஸ்பரம் சகோதர அன்பை அபியாசித்திருந்தால் கோடிக்கணக்கானவர்கள் எழுந்திருக்க மாட்டார். 2வதா பார்க்கும்போது சகோதர சிநேகத்தை நாம் அபியாசிக்கும் போது உறவின் முறைகளில் வரக்கூடிய தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. சகோதர சிநேகத்தை அபியாசிக்காதவர்களுக்கு வரக்கூடிய தீங்குகளிலிருந்து சகோதர சிநேகத்தை செய்பவர்களுக்கு அந்த தீங்குகள் தடுக்கப்படுகின்றன. அதே போல 3வதா பார்க்கும்போது சகோதர சிநேகத்தை நாம் அபியாசிக்கும் போது நம்மை பிரதிஷ்டைக்கு வழி நடத்துகிறது. அதே போல மற்றவர்களையும் அந்த பிரதிஷ்டைக்கு வழிநடத்த நமக்கு ஒத்தாசை செய்ய உதவுகிறது. அது சகோதர சிநேகம் இருந்தா தான் நாமும் பிரதிஷ்டைக்குள் போக முடியும், மற்றவர்களை பிரதிஷ்டைக்குள் கொண்டு வர முடியும். 4வது நன்மை பார்த்தோம்னா, பூமி பழைய சீருக்கு மீட்டெடுக்கப்பட்ட பிறகு மானிட சந்ததி முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நித்தியத்துக்கும் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய அந்த நிலையை ஆன்டிசிபேட்டட் சென்ஸ்ல, அதாவது எதிர்நோக்கு கருத்துல நாம் பார்க்கலாம். மில்லினியத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? நித்தியத்துக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார். இது சகோதர சிநேகத்தின் 4வது நன்மையாக இருக்கிறது. அப்ப ஒருவருக்கு ஒருவரை சந்தோஷம் உள்ளவர்களாக எது ஆக்குகிறது என்று பார்த்தா, ஒவ்வொருவரும் தன்னில் அன்பு செய்கிறது போல பிறனிலும் அன்பு செய்வதும், தன்னுடைய சொந்த உரிமைகளை மதித்து காத்துக் கொள்கிறது போல அயலானுடைய உரிமைகளையும் ஒப்புக்கொண்டு மதித்து பாதுகாக்கிறதுமே உறவு நிறைகளில் சந்தோஷத்தை கொண்டு வருவதாய். இப்ப கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இப்படிப்பட்ட எந்த உறவா இருந்தாலும் அந்த பிறர் சிநேகம் பிறனுக்கான அன்பு இருந்துச்சுனாக்க அது சந்தோஷத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. இப்ப சகோதரத்தை நாம் எவ்வாறு அபிவிருத்தி செய்யலாம் என்று பார்க்கும்போது 2 முறைகள் இருக்கின்றன. பொதுவான முறைகள் தான். 1வது முறை பார்த்தா சகோதர சிநேகத்துக்கு ஒத்த வேத வாக்கியங்களை நாம் இருதயத்தில் இறுக பற்றி பிடித்துக் கொண்டு அவற்றின் செல்வாக்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறது மூலமாக சகோதர சிநேகத்தை வளர்த்துக் கொள்ளலாம். 2வது முறை சகோதர சிநேகத்தை நாம் அபியாசித்து பழகி 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 நாம் அதிலே தேர்ச்சி அடையலாம், முன்னேற்றிக் கொள்ளலாம். அதாவது பயிற்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அபியாசிக்காமல் இருந்தால் சகோதர சிநேகம் வராது. அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சியினால் அபியாசித்து அபியாசித்து நாம் அதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் சகோதர சிநேகம் அபியாசிக்க கூடியதாக இருக்கிறது. இப்ப கணவன் மனைவியின் இடத்தில் வைத்து பார்த்து
மனைவி ஆகிய இடத்தில் வைத்து பார்த்து கணவன் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதால் அதை அவர் செய்ய வேண்டும். அப்ப நான் வேத வாக்கியம் சொல்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். அப்போ ஒரு மனைவி இதை பார்க்கும்போது, இந்த வேதாகத்தை பார்த்தா கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனைவிகளில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஆகவே மனைவிகளில் அன்பு கூற இந்த வேத வாக்கியம் உதவுகிறது. அதேபோல மனைவியும் கூட கணவனிடமிருந்து என்ன என்ற இப்போ வந்து மனைவியின் ஸ்தானத்திலிருந்து தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதேபோல கணவனுக்கு செய்ய வேண்டும். வேத வாக்கியம் சொல்கிறபடி சரியான நடக்கை என்னன்னா, கொலோசியர் 3:18 மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுத்தல். அப்ப கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதாகமும் போதிக்கிறது. அந்த கீழ்ப்படிதலை அபியாசிக்க முடியும். அதே போல பெற்றோர் பிள்ளைகளுக்கு கூட கூட சகோதர சிநேகம் அபியாசிக்கக்கூடியதா இருக்கும். அதே போல பெற்றோரும் பிள்ளைகளும் வந்து பிள்ளைகள் இடத்திலிருந்து பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அதை வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதே போல பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் தங்களை வைத்து தாம் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். எபேசியர் 6:4 பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்கள். இப்ப பிள்ளைகளை சிக்ஷிக்கும் போதும் கூட நாம் கோபப்படுத்தாமல் எரிச்சல் முண்டாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும் என்பது பிதாக்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறதுனால அது பெற்றோர்கள் அதை புரிந்து கொண்டு பிள்ளைகள் மீது அபியாசிக்க முடியும். அதே போல பிள்ளைகளும் பார்க்கும்போது எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். ஆகவே அவர்கள் இந்த வேத வாக்கியத்தின் பார்க்கும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பெற்றோருக்கான அன்பில் கீழ்ப்படிதலை காண்பிப்பார்கள். அதே போல முதலாளி தொழிலாளி இதுல பார்க்கலாம். இப்ப ஒரு முதலாளி தொழிலாளி இடத்துல வந்து பார்த்து தொழிலாளி முதலாளித்தனை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தொழிலாளி என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவார் என்று பார்க்கும்போது குடும்பத்தாருக்கு தேவையானதை கொடுக்கவும் வாழ்க்கையில் என்னுடைய சூழலுக்கு ஏற்ப வசதி வாய்ப்புகளை நான் அபிவிருத்தி செய்து கொள்ளவும் சம்பளமும் ஓய்வூதியம் எனக்கு தரப்பட வேண்டும் என்று விரும்புவார். இதை புரிந்து கொண்டா அந்த சம்பளம் கொடுக்கறதுலயும் அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் அளிப்பதிலும் முதலாளி வந்து சகோதர அன்பிலே செய்வார். அதே போல வேதவாக்கியம் எஜமான்களே நீ அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை கடைந்து விடுங்கள். அப்ப நான் இப்படிப்பட்ட உறவினர்களே கடுமையாக நடந்து கொள்ளாமல் பிரியமாக சிநேகத்துடன் நடந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நிலையிலும் வழி நடத்தக்கூடியதா இருக்கும். அதே போல தொழிலாளிகளும் அதே போல இருக்க வேண்டும். வேலைக்காரரே எபேசியர் 6:5-6 நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப என்னன்னாக்க வேலைக்காரருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நேர்மையா வேலை செய்ய வேண்டும். அதுல வந்து நம்ம வந்து கபடத்தனமா ஏமாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம ஒழுங்குள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தொழிலாளியும் இந்த வேத வாக்கியத்தின்படி செய்ய சகோதர சிநேகத்தை அபியாசிக்கிறவர்களாக இருப்பார். இவ்வாறு நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் நாம் வந்து நம்மை வழிநடத்தக்கூடியதாக சகோதர சிநேகம் இருக்கிறது. இவ்வாறு உண்டாயிருந்து பெருகி இருக்கிற சகோதர சிநேகம் சோதிக்கப்பட வேண்டும். இப்போ ஒவ்வொரு கிருபையும் ஒவ்வொரு குணாம்ச கிருபைகளும் கூட சோதிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. பரமபிதாவானவர் எல்லோரையும் எவ்வாறு சோதிக்கிறாரோ அதே போல சகோதர சிநேகமும் சோதிக்கப்படும். நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு தாமதங்கள் இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிலையிலும் சகோதர சிநேகம் சோதிக்கப்படும். இவ்வாறு நெருக்கடிகள் வரும்போது நாம் சகோதர சிநேகத்தை அபியாசிக்கிறோமா அல்லது விட்டு விடுகிறோமா என்று சோதிக்கப்படும். இவ்வாறு கடுமையான சூழல்கள் மத்தியிலே சகோதர சிநேகத்தை விட்டு விடும்படியான ஒரு தூண்டுதல் நமக்கு சாத்தானும் கூட கொடுக்க அனுமதிக்கப்படுவோம். ஆகவே நாம் சகோதர சிநேகத்தை விட்டு விட்டு நாம் உபத்திரவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோமா அல்லது சகோதர சிநேகத்தை செய்து நம்ம இந்த சகோதர சிநேகத்தை அபிவிருத்தி செய்து கொள்கிறோமா
நாம் உருவாக்கி இருக்கிற சகோதரத்தை வளர்ச்சி அடையும். அப்ப உத்தரவுகள் துன்பங்களை கைவிடுவதை விட சகோதரத்துக்காக வரக்கூடிய துன்பங்களையும் உபத்திரங்களையும் சகித்துக் கொள்வேன் என்பதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக சோதனை அனுமதிக்கப்படும். ஆகவே நீதியை செய்வதற்கு சகோதர சிநேகத்தை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடியது எதுவும் இல்லை. சகோதர சினம் அது நீதியை செய்வதாக இருக்கிறது. ஆகவே நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பிரியமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான அன்பாக சகோதர சிநேகம் இருக்கிறது. ஒருவர் மேல் இருக்கக்கூடிய ஒருவர் மேல் ஒருவர் இருக்கிற நல்ல எண்ணத்தினால் இந்த அன்பு அபியாசிக்கப்பட வேண்டும். அதே போல இந்த அன்பை அபியாசிப்பதில் வித்தியாச அளவுகள் இருக்கு. நெருங்கிய உறவுக்குள் இருப்பவர்கள் அதிகமாக அன்பு, தூரமாக இருக்கிறவர்கள் குறைவான அன்பு செலுத்த வேண்டும். அதே போல தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் செல்லக்கூடிய முழுமையான அன்பில் அன்பு செலுத்தக்கூடாது. நம்மை செய்கிற அன்பிலும் அதிகமாகவும் செய்யக்கூடாது, குறைவாகவும் செய்யக்கூடாது. நாம் நம்மை நேசிப்பது போல அயலானை நேசிக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் விரும்புவர்கள் போல மற்றவர்களுடைய உரிமைகளிலும் நாம் தலையிடாமல் அவர்களை மதிக்க வேண்டும். இவ்வாறு சகோதர சிநேகம் நமக்கு எல்லா விதத்திலும் பிரயோஜனமாக இருக்கக்கூடியால் தேவன் தாமே இப்படிப்பட்ட பாடத்திற்காக நம்மை சந்தோஷத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். சகோதர சிநேகம் இந்த கருத்துல நம்ம ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு ஸ்டடிஸ் கிடைச்சது. குறிப்பாக அது அதிகமாகவும் செலுத்தப்படக்கூடாது, குறைவாகவும் செலுத்தப்படக்கூடாது, சரியான அளவில் செலுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தீய எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. நீதியான எதிர்பார்ப்புகளுக்கு நாம் என்ன செய்யணும், செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சின்ன செல்பிஷ்னஸ் இருக்குது என்ற கருத்தையும் அவர் கூறினார் என்று பார்த்தோம். அடுத்தாப்புல இது ஒரு தங்க சட்டம், தங்க விதி என்ற வார்த்தையை உபயோகித்தார், கோல்டன் ரூல். இது எல்லா குணசீலங்களைப் போலவே சோதிக்கவும் படுகிறது. எப்பவுமே சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படும் போதுதான் அந்த குணசீலங்கள் நம்ம இடத்துல என்ன செய்யும், படிக்கப்படும். அவ்விதமாக படிக்கப்பட அது உதவி செய்யறதை பார்க்கிறோம். ஆகவே இதற்கு அதிகம் தேவை நாலேஜ் அண்ட் பிராக்டிஸ் என்று. அறிவு வேணும், பயிற்சி வேணும். நாம் உட்கார்ந்து ஆழமாக டீட்டெயிலா இது படிக்கிற நோக்கமே நாலேஜுக்காக தான், அறிவுக்காக. அதற்கு பின்பு அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டியது நமது கடமை. நம்ம சுய சர்க்கிள்ல அதிகமா ஈஸியா பிராக்டிஸ் பண்ண கூடும், அடுத்த சர்க்கிள்ல பிராக்டிஸ் பண்றது கஷ்டப்படுவோம். அதே நாம் மேற்கொண்டு செய்வோமானால் அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கும் இருக்கும், மற்றவங்களுக்கும் இருக்கும் என்று பார்க்கிறோம். மற்றவர்களை கிறிஸ்துக்குள் வழி நடத்துவதற்கு அது உதவியா இருக்கும், நாமும் கிறிஸ்துவின் சாயில் வளர்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கு என்று பார்க்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா, கிளாரிபிகேஷன் எதாவது பண்ண வேண்டியிருக்குதா? சரி.